கர்த்தராகிய இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வேத தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட பகுதி ஆதியாகமம் 22வது அதிகாரம். இதை முழுமையாக படிக்கும்போது பல விஷயங்களை கர்த்தர் நமக்கு தெரியப்படுத்துகிறார். என்ன என்பதை ஒன்றாக பார்ப்போம். எவ்வாறு ஆபிரகாமை கர்த்தர் சோதித்தார், ஆபிரகாம் எப்படியெல்லாம் ஆண்டவருக்கு பயந்து நடந்தான், ஈசாக்கு எப்படி கீழ்ப்படிந்து இந்த தகன பலிக்கு தயாராக்கி கொண்டான் என்பதை பற்றியெல்லாம் ஒன்றாக பார்ப்போம். வசனம் 2வது வசனத்திலேயே அவர் கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி இப்படியெல்லாம் அழைக்கிறார். அதாவது, உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலையின் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடுகிறார். பலியிடு என்று சொல்லிவிட்டார். அதற்கு மேலே ஒன்று பேசுவதற்கில்லை. அப்படியே கீழ்ப்படிந்தான் ஆபிரகாம். அது மாத்திரமல்ல, அவன் தயார்படுத்தின விதத்தை பாருங்கள். 3வது வசனத்தில், அதிகாலையில் எழுந்து கழுதை மேல் சேரம் கட்டி தன் வேலைக்காரர்கள் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு எத்தனை வேலை செய்கிறான் பாருங்கள். அதாவது ஆயத்தமாக்குறது, பலியிடுவதற்கு ஆயத்தமாக்குகிறான். அதே போலதான் நாமும் அதிகாலையில் எழுந்து படுக்கையை விட்டு எழுந்து ஜெபிப்பதற்கு பிரத்யோகமாக ஒரு இருக்கையில் அமர்ந்து நாம் துதித்து நம்முடைய விண்ணப்பங்களை கர்த்தராகிய இயேசுவுக்கு தெரியப்படுத்த வேண்டும். அப்படியே தூக்க கலக்கத்தில் அல்ல. அதற்காக தான் இத்தனையும் விளக்கமாக கூறியுள்ளார். எப்படியெல்லாம் நம்ம தகன பலியிடுகிறான், எப்படியெல்லாம் தயார்படுத்திக் கொள்கிறான் ஆபிரகாம் என்பதை நமக்கு ஒரு முன்னோட்டமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதோடு இல்லாமல் அவனுடைய விசுவாச வார்த்தை பாருங்கள். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கேயே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டாலும் அவ்விடப்பட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம் என்று ப்ளூரலில் சொல்லுகிறான். அவர்தான் தகன பலியிடுங்கள்னு சொல்லி கர்த்தர் சொல்லிட்டாரு. அப்ப அவன் எப்படி வருவோம் என்று சொல்ல முடியும்? ஆண்டவர் எப்படியும் உயிர்த்தெழ பண்ணுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில வருவோம் என்று அவன் ப்ளூரலில் சொல்கிறான், பன்மையில் சொல்கிறான். தன்னையும் தன் மகனையும் சேர்த்து சொல்கிறான், திரும்பி வருவோம் என்று. அது மாத்திரமல்ல, பாருங்கள், இந்த நம்பிக்கை நமக்கு என்ன காட்டுகிறது என்றால், நாம் கர்த்தர் கீழ்ப்படிந்து அவர் என்ன சொன்னாலும் செய்யும்போது நமக்கு நன்மையாகத்தான் செய்வார் அப்படின்றத நமக்கு இந்த வசனம் மூலமாக தெரியப்படுத்துகிறார். அதோடு இல்லாமல் அந்த பையனை பாருங்க, ஈசாக்கு எல்லாம் அவனை கட்டி அவன் கட்டைகளை போட்டு அதன் மேலே அவனை படுக்க வைத்து அப்படியெல்லாம் செய்கிற வரைக்கும் அந்த ஈசாக்கு பிறழாமல் அப்படியே அடங்கி ஒடுங்கி தன் மாமிச தந்தைக்கும் தன் தேவனாய கர்த்தருக்கும் கீழ்ப்படிந்து நடக்கிறான். நம்முடைய பிள்ளைகளையும் நம் சொற்படி நடக்க பழக்கி வைக்க வேண்டும். இது நல்லது, நான் அம்மா சொல்கிறேன், இது நல்லது, நான் அப்பா சொல்லுகிறேன், நீ இப்படிதான் போக வேண்டும் என்று தன்னுடைய பிள்ளைகளுக்கு நாம் பெற்றோர்களே நாம் அவர்களுக்கு அறிவுறுத்த வேண்டும். அப்படியே அது கடினமாக இருந்தாலும் இப்பொழுது கீழ்ப்படி, ஆண்டவர் காப்பாற்றுவார், கர்த்தர் பார்த்து கொள்வார், இந்த வழியில தான் போகணும், இது கஷ்டமான வழியா இருக்கலாம், ஆனால் இந்த வழியில தான் போகணும், யெகோவா ஈரே, அவர் கர்த்தர் பார்த்து கொள்வார். அதுதான் நம்ம சொல்றோம் அந்த பதில. தகனப்படிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்று. அது மாத்திரமல்ல, தூதனானவர் 2வது முறையாக வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ முன்னாடி இப்படியெல்லாம் எனக்கு கீழ்ப்படிஞ்சனால நான் மறுபடியும் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று 17வது வசனத்துல அழகா சொல்கிறார். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து ஒரு சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன். அவ்வளவு அஷ்யூரிட்டி கொடுக்குறார். 18வது வசனத்திலையும் பாருங்க, அந்த கீழ்ப்படுதலுக்கு அவர் மிகப்பெரிய பரிசை கொடுக்கிறார். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இப்பெல்லாம் பாருங்க, நம்ம சாதாரணமா என் மீது சத்தியமா சொல்லு, கடவுள் மீது சத்தியமா சொல்லணும். ஆனா இங்க கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, அவன் பேரிலே, கர்த்தராகிய
தேவன் தன் பேரிலே ஆணையிட்டு சொல்கிறதாக அவ்வளவு ஒரு ஸ்ட்ராங்கா வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். மிகப்பெரிய ஆசீர்வாதம். இதனை நாம் புரிந்து கொண்டு நாம் எல்லா காரியங்களும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது நம்மை கண்டிப்பாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆமென்.